Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா நார்த்தங்கா போஞ்சி ஆர் உப்பு சர்பத் இதை போட போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நார்த்தங்கா போஞ்சி சர்பத் இப்போ மோஸ்ட்லி நிறைய இடத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லா ஜூஸுமே சுகர்ல இருக்கும், சரிங்களா, ஸ்வீட்ல இருக்கும். ஆனா இது மட்டும் ஃபுல் சால்ட்ல இருக்கும். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது சாப்பிட்ட உடனே நல்ல ஜீரண சக்தியை ஏற்றி கொடுக்கும், சரிங்களா. நம்ம சாப்பிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஏப்பம்லாம் வரும். நம்ம பாடியில் உள்ள பிஹெச் லெவலில் டக்குன்னு மெயின்டைன் பண்ணும், சரிங்களா. அந்த ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டோம் மேலே வருது கீழே வருதுன்னு சொல்லுவாங்களா, அதை குடிக்கணும் இதை குடிக்கணும்பாங்க. நார்த்தங்காய் குடிச்சா டக்குன்னு ஜீரண சக்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். டக்குன்னு உடம்பு செரிமானம் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நார்த்தங்காய் ஜூஸோட ரேட் நீங்கள் 10 ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணலாம், சரிங்களா. 10 ரூபாய்க்கே பெரிய கப் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் மனசு இருந்தால் 5 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணலாம், சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு இந்த நார்த்தங்காவோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா. நாங்களாம் இது வரைக்கும் இதை காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. எங்கள் ஊரை சுற்றி மரம் தான் பறிச்சு கொண்டு எங்கள் வீட்டிலேயே தாராளமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. எதுக்குன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, இந்த ஊறுகாய் நாங்கள் போட்டு கொடுப்போம், சேல்ஸ் பண்ணுவோம் பார்த்துக்காங்க. அது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஊறுகாய் மசாலா நாங்கள் எப்படி அரைக்கும், ஊறுகாவை எப்படி செய்கிறோம், எவ்வளோ மாதம் உப்பில் ஊற போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பண்ணுறேன். வரக்கூடிய நாளில் அந்த வீடியோலாம் வரும், சரிங்களா. அதனால் இதோட ரேட் ரொம்ப கம்மி. மிஞ்சி போனால் எங்கள் ஏரியாவில் இன்றைக்குமே 15 ரூபா 20 ரூபா இப்படி தான் வித்துட்டு இருக்காங்க, சரிங்களா. ரொம்ப ரேட்டு கம்மி. இதனால் இந்த சைஸ் காயெல்லாம் கூட இருக்கும், சரிங்களா. இது இதோட சைஸ் ஒரு கிரிக்கெட் பால் சைஸில் இருக்குது, சரிங்களா. ஆனால் இந்த மாதிரி சைஸ்லையும் நார்த்தங்காய் எங்கள் ஊரில் கிடைக்கும், சரிங்களா. அதுவும் ஜூஸ் போடலாம், ரைட். இப்போ நம்ம ஜூஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு நார்த்தங்காவை 4 வெட்டி 4 ஜூஸ் போட்டுடலாம், சரிங்களா. அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்கள் இன்னைக்கு இதை 10 ரூபாயும் சேல்ஸ் பண்ணலாம், மனசு இருந்தா 5 ரூபாயும் சேல்ஸ் பண்ணலாம், ரைட்டா. இப்போ ஒரு பங்கை வெட்டியாச்சு, இப்போ அடுத்த பங்கு வெட்ட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நார்த்தங்கால 4 ஜூஸ் போடலாம், சரிங்களா. நான் இந்த 300 ml கிளாஸுக்கு இந்த ஒரு இதுவே போதும், சரிங்களா. ஜூஸ் போட முன்னாடி ஒரு சின்ன மிளகாய், சரிங்களா, ஒரு சின்ன மிளகாய் வெட்டி உள்ள போடுவோம். லைட்டான ஒரு கார டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் வெட்டினாலே போதும், சரியா, ரைட்டு. அடுத்து இந்த நார்த்தங்காய் சீடை புனிகிறப்ப தான் எடுக்க முடியும், இப்படி எடுக்க முடியாது, சரிங்களா. இப்போ நார்த்தங்காவை புனிஞ்சிடலாம், கையால் புனிஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த நார்த்தங்காயிலேருந்து வர பல்ப் ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. அதனால ஈஸியாக அது நார்மலாம் கடிப்படாது, இப்படி போயிட்டு பார்த்தீங்களா. அதனால நீங்கள் கையாலே புனிஞ்சிடலாம், ரைட். நார்த்தங்காவை புனிஞ்சாச்சு. இப்போ என்ன செஞ்சிருக்கோம், அதில் சீல்டை மட்டும் வெளியே எடுத்துருக்கோம், ரைட்டா. 2 சீல்டை வெளியே எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான், நம்ம நார்த்தங்காய் போஞ்சி ரெடி. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு இவ்வளோ உப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஒரு 2 கிராம் கணக்கு பொடி உப்பு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு ஜூஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்த்தங்காய் போஞ்சி ரெடி, அல்லது உப்பு சர்பத்து எப்படினாலும் வச்சுக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, லுக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. அந்த அளவு டாப்பான டேஸ்ட்டு, டாப்பான லுக்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய இடத்துல இப்போ இதை பண்ணுறாங்க. அந்த காலத்தில் நார்த்தங்காய் தான், சரிங்களா, நார்த்தங்காய் ஜூஸ் தான். இன்னைக்கு தான் வெரைட்டியாக நிறைய ஜூஸ் நீங்களும் உங்கள் ஏரியாவில் இந்த நார்த்தங்காய் ஜூஸ் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா சேல்ஸ் ஆகும். ரேட்டு நீங்கள் நல்லா தாராளமாக குறைச்சி விற்கலாம், சரிங்களா. நார்த்தங்காய் எல்லா இடமுமே எனக்கு தெரிஞ்ச ரேட்டு கம்மி தான். நீங்கள் 10 ரூபான்னு விற்றா நல்ல லாபம், 5 ரூபான்னு விற்றா கம்மி லாபம், சரிங்களா. நீங்கள் 10 ரூபான்னு விற்க போறீங்களா 5 ரூபான்னு விற்க போறீங்களா, அது உங்களை பொறுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் 2 ரூபாய் ஐஸில் ஆரம்பித்து ரோஸ் மில்க் வரைக்கும் மளிகை கடைக்கு பேக்கெட் போடுறதும் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மளிகை கடை வைக்கணும், லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒரு ஜூஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.